ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொது தமிழில் முக்கிய 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கோம் முக்கிய வினாக்கள்னு சொல்லிட்டு. இது அதனை தொடர்ச்சி 4வது வீடியோ. இதில் 100 கொஸ்டின் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கிறத நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் என்றவர்? ஆப்ஷன் பி அம்பேத்கர். செகண்ட் கொஷின், பசு கொடுக்கும் 5 பொருளின் பெயர். இது ஓல்டு புக்கில் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் கூட. ஆப்ஷன் சி பஞ்சகவ்யம். தேர்ட் கொஷின், திரை உலக அகத்தியர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர்? ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல்? ஆப்ஷன் டி முக்கூடர் பல்லு. 5வது கொஷின், கொம்பினை ஒத்த மடப்பிடி யார்? ஆப்ஷன் பி பாஞ்சாலி. 6th கொஷின், எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர்? ஆப்ஷன் சி ஔவையார். 7th கொஷின், பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? ஆப்ஷன் பி திருப்பாவை. 8th கொஷின், வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? ஆப்ஷன் டி தொன்னூல் விளக்கம். 9வது கொஷின், கவுடநெறி புலவர் என்று அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர். 10வது கொஷின், ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர்? ஆப்ஷன் பி வள்ளிக்கண்ணன். 11வது கொஷின், சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது? ஆப்ஷன் பி விலாதத்து காண்டம். 12வது கொஷின், அழுது அடியடைந்த அன்பர் எனும் தொடர் யாரை குறிக்கிறது? ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர். 13வது கொஷின், செல்லிதாசன் என்று தன்னைத்தானே கூறிக்கொண்டவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார். 14வது கொஷின், திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர்? ஆப்ஷன் சி ராஜாஜி. 15வது கொஷின், திருவிக கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? எனது இலங்கை செலவு. 16வது கொஷின், சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? ஆப்ஷன் பி திருவெண்ணெய்நல்லூர். 17வது கொஷின், எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர்? ஆப்ஷன் சி தருமு சிவராமு. எழுத்து என்னும் இதழை தொடங்கியவர் தான் சீசு செல்லப்பா. 18வது கொஷின், தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் டி 36 படலம். 3 காண்டம் 36 படலம். 19வது கொஷின், மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர்? ஆப்ஷன் பி கவிமணி. 20வது கொஷின், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம்? ஆப்ஷன் சி பழமொழி 400. 21வது கொஷின், புரட்சி துறவி என அழைக்கப்படுபவர்? ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகளார். 22வது கொஷின், தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர்? ஆப்ஷன் சி திருவிக. 23வது கொஷின், குட்டி திருவாசகம் என்னும் அடைமொழியை கொண்டது எது? ஆப்ஷன் டி திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. 24வது கொஷின், சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எது? ஆப்ஷன் ஏ நேமிநாதம். போர்க்களம் பாடுதல் எந்த துறையை சார்ந்த புறநூல்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் கடைசியாக அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். 26வது கொஷின், மதுரகவி என அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் டி பாஸ்கரதாஸ். 27வது கொஷின், ஆதி சங்கரர் இவரை திராவிட சிசு என்றனர்? ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர். நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் டி சங்கரதாஸ் சுவாமிகள். நாடக உலகின் இமயமலை மற்றும் தலைமை ஆசிரியர் எல்லாமே இவர்தான்.
பிரித்தெழுதுக சின்னாள். ஆப்ஷன் பி சில ப்ளஸ் நாள் சின்னாள். வேளாண் வேதம் என அழைக்கப்படுவது? ஆப்ஷன் டி நாலடியார். வீர யுக பாடல்கள் என்ற சிறப்பிற்குரிய நூல்? ஆப்ஷன் பி சங்க இலக்கியம். குறிஞ்சிக்கு கபிலர் என இவரை கூறுவர்? 33வது கொஷின். குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் எது? ஆப்ஷன் சி இலக்கண விளக்கம். 34வது கொஷின். இராமாயணத்தில் சுந்தரன் எனும் பெயரால் அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் பி அனுமன். ரொம்ப முக்கியமான கொஷின். 35வது கொஷின். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்? ஆப்ஷன் பி நான்மணிக்கடிகை. கூத்தராற்றுப்படை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் சி மலைப்படுகடாம். கற்றவன் இச்சொல்லின் வேர்ச்சொல் யார்? கல். 38. பின் வருபவருள் யார் சைவ அடியார் இல்லை? ஆப்ஷன் டி பெரிய வாச்சான் பிள்ளை. இவர் யாருன்னா 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதியவர் தான் பெரிய வாச்சான் பிள்ளை. 4000 திவ்ய பிரபந்தம் ஆக்சுவலாக அது வைணவ சமயத்தை சேர்ந்தது. 39. மனிதனின் மனநிலையை இருள் மருள் அருள் என கூறியவர்? ஆப்ஷன் டி முத்துராமலிங்க தேவர். திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் பி அறிவு முதிர்ச்சியுடையோர். 41வது கொஷின். செம்புல பெயர் நீர் போல என்னும் அடி இடம்பெற்றுள்ள நீர்? ஆப்ஷன் சி குறுந்தொகை. இது சினிமா பாட்டில் கூட ஒன்று வரும், யாயும் யாயும் அந்த பாட்டில். 42. சிங்கவல்லி என்று அழைக்கப்படும் மூலிகை? ஆப்ஷன் ஏ தூதுவளை. 43. மீதூன் விரும்பேல் என்றவர்? ஆப்ஷன் டி ஔவையார். 44. நாடக கலைக்கு மற்றொரு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ கூத்துக்கலை. 45. தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் தொகை நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி ஜியு போப். 46. இரகசிய வழி என்னும் ஆங்கில நூலின் ஆசிரியர்? லிட்டன் பிரபு. 47வது கொஷின். ஐஞ்சிறுகாப்பியங்கள் அனைத்துமே சமண காப்பியமாகும். 48வது கொஷின். அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் எனும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல்? கம்பராமாயணம். நா பிச்சமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் பி வேங்கட மகாலிங்கம். 50வது கொஷின். கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் டி கம்பராமாயணம். இது அனுமன் சீதையை பார்த்துட்டு ராமன் கிட்ட அப்படி சொல்லுவார், சீதையை தான் அப்படி வர்ணிப்பார். 51வது கொஷின். திரிகடிகம் எத்தனை வெண்பாக்களை உடையது? ஆப்ஷன் சி 100 வெண்பாக்களை உடையது. 81 என்ன நூல், 97 என்ன நூல், 102 என்ன நூல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 52வது கொஷின். 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படுவது? நல் நற்றிணை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்று பத்து ஓங்கு வரிபாடல் அப்படி வரும். 53வது கொஷின். தில்லை நடராச பெருமான் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல்? ஆப்ஷன் டி பெரிய புராணம். 54வது கொஷின். திருநாவுக்கரசருக்கு பெற்றோரிட்ட பெயர்? ஆப்ஷன் டி மருநீக்கியார். 55வது கொஷின். பாரதியின் அச்சமில்லை அச்சமில்லை பாடலுக்கு முன்னோடி இவரது பாடல்? ஆப்ஷன் பி திருநாவுக்கரசரோட நாமருக்கு குடியெல்லாம் நமனை அஞ்சினோம் அந்த பாடல் தான் பாரதியாரோட இந்த பாட்டை எழுதுறதுக்கு தூண்டுகோலாக அமைஞ்சது. 56வது கொஷின். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று தோழி தன் மீது வைத்துள்ள காதல். இது ஆக்சுவலாக ஓல்டு புக்கில் இருக்குது. தோழியோட காதல் இதெல்லாம் விட பெருசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது குறுந்தொகை நூல். ஆக்சுவலாக காதல் அப்படின்னாலே குறுந்தொகை தான் தெரியும். ஸோ ஆப்ஷன் சி தேவகுலத்தார் பாடிய பாடல்.
சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. ஆப்ஷன் ஏ நாலடியார். 58வது கொஷின். ஆற்றுணா வேண்டுவது இல், அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் நூல். ஆப்ஷன் டி பழமொழி 400. மூன்றுரை அரையனார் எழுதிய பழமொழி 400. 59. கம்ப ராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது? 5வது காண்டமாக விளங்குகிற சுந்தர காண்டம்தான் கம்பராமாயணத்தோட மணிமுடி காண்டமாக விளங்குகிறது. 60. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ விசையாகு ஒன்றோ, இது புறநானூறு பாட்டு. பாடியது யாருன்னா ஔவையார். நிலத்துக்காக இதை பாடியிருப்பாங்க. 61. திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதிய உரை ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி நாமு வெங்கடசாமி நாட்டார். 62. உண்டி முதற்றே உணவின் பிண்டம் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ புறநானூறு. 63. உண்பதி நாழி உடுப்பவை இரண்டே, இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் பி புறநானூறு. இதை பாடியவர் யாருன்னா மதுரை கணக்கனாயர் மக நக்கீரர். நம்மால் நக்கீரர் தான் இந்த பாட்டை பாடியிருப்பார். சிறுபஞ்சம் மூலம் வேர்களில் இல்லாதது. கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, பெருவழுதினை, பெருமல்லி. சிறுமல்லிங்கிறது வராது. 65வது கொஷின். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது? ஆப்ஷன் ஏ மனோன்மணியம். சுந்தரம்பிள்ளை அவர்களால் எழுதப்பட்ட மனோன்மணியம். 66. சொற்சுவையும் பொற்சுவையும் இயற்கை வருணைகளும் நிறைந்த காப்பியம் எது? ஆப்ஷன் டி மணி மேகலை. ஈரடி பொம்மல் பெருகுவீர், இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் டி மலைப்படுகடாம். பொம்மல் அப்படின்னா அதோடைய மீனிங் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம் ஒன்று தான், கமெண்ட் பண்ணுங்கள். 68. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர். ஆப்ஷன் சி புலவர் குழந்தையவர்கள். 69வது கொஷின். சீவக சிந்தாமணியின் இறுதி இலம்பகம் எது? ஆப்ஷன் டி முக்தி இலம்பகம். சீவக சிந்தாமணி 13 இலம்பகங்களை உடையது. ஃபஸ்ட்டு இலம்பகம் நாமகள் இலம்பகம் முதல் முக்தி இலம்பகம் வரை 13 இலம்பகங்களை உடையது. 70வது கொஷின். சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். பண் அப்படின்னாலே நமக்கு தெரியும். பண் அப்படின்னா இசை. பண் அப்படின்னா இசை. ஸோ பரிபாடல். 71வது கொஷின். வன்மை இல்லையோர் வறுமை இன்மையினால், அதாவது வன்மை அப்படின்னா கொடை. அங்கே வறுமையே இல்லைன்னா அப்புறம் எப்படி கொடை இருக்கும் இப்படின்னு சொல்கிற எந்த நாடு? இது ஆப்ஷன் சி கோசல நாடு. 72. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர். ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. 73வது கொஷின். சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர். ஆப்ஷன் சி கைலாசபதி. ஐங்குறுநூறின் அடியவரை 3 முதல் 6. 75வது கொஷின். உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் டி குறுந்தொகை. ஆப்ஷன் டி குறுந்தொகை. 76வது கொஷின். தமிழில் எழுதப்பட்ட முதலாவதாக தருக்க நூல் எது? ஆப்ஷன் பி நீலகேசி. தனக்கென முயலா நோன்தால் பிறருக்கென முயல்னர் உண்மையானே, இவ்வடிகள் யாருடையது? இது புறநானூறு பாடு. 11th புக்கில் இருக்குது. ஆப்ஷன் சி கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி. 78வது கொஷின். இரும்பு கடலை என அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் சி பதிற்றுப்பத்து. நீலகேசியில் இடம்பெற்றுள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 7, 8, 2. 80வது கொஷின். சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில், இவ்வடியை பாடியவர். ஆப்ஷன் பி பாரதிதாசன். வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர்.
ஆப்ஷன் ஏ சீசு செல்லப்பா. இது காளைகளை பற்றியதான இது. 82வது கொஷின். தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ ஆறுமுக நாவலர். 83வது கொஷின். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். ஆனந்த தேன் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி சச்சிதானந்தன். 85வது கொஷின். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர். 1812ஆம் வருடம். ஆப்ஷன் பி ஞானப்பிரகாசம். அங்காப்பு என்பதன் பொருள். ஆப்ஷன் டி வாயை திறத்தல். கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் என புகழப்படுபவர்கள். ஆப்ஷன் ஏ இரட்டையர்கள். 88 ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எது? 88க்கு ஆப்ஷன் ஏ இரட்சணிய யாத்திரிகம். 89 தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். தாண்டகம் பாடுவதில் வல்லவர். ஸோ அதனால தான் இவரை தாண்டக வேந்தர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. 90வது கொஷின். தேசியங்காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்படுபவர். ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்கர். 91 சின்ன சீரா என்னும் நூலை எழுதியவர். ஆப்ஷன் சி பனு அகமது மரைக்காயர். 92 கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் இப்படி கூடியவர். ஆப்ஷன் பி எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழ் பேரகராதி லெக்சிக்கன் உருவாக்கியவர். ஆப்ஷன் ஏ வையாபுரி பிள்ளை. நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர். ஆப்ஷன் ஏ பரதிமாற் கலைஞர். 95வது கொஷின். ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்க பெறும் நூல். ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். முன்னீர் வழக்கம் மகடுவு ஓடில்லை என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். அதனை எழுதிய தொல்காப்பியர். இருட்டு அறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர். ஆப்ஷன் பி பாரதிதாசன். சட்டம் ஒரு இருட்டறை, அதுதான் அறிஞர் அண்ணா. கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ நாமு வெங்கடசாமி நாட்டார். 99 மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? ஆப்ஷன் டி ஆகாயத்திற்கு அடுத்த வீடு. 100வது கொஷின். திருவேங்கட அந்தாதி என்னும் நூலை இயற்றியவர். ஆப்ஷன் பி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.